முட்டைக்கோஸ் ஆகட்டும், காலிஃப்ளவர் ஆகட்டும், ப்ரொக்கோலி ஆகட்டும், இந்த 3மே ஒரே ஃபேமிலி தான். இதை அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு பிரெயின் டிடாக்ஸ் ஈஸியாக நடக்கும். மூளைக்கழிவுகளை இது வெளியேற்றும். சில நேரங்களில் மூளையில் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும், எதுவுமே யோசிக்க தோணாது, ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களை இந்த காய்கறிகள் போக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குட் ஃபேட்டு, ஹெல்த்தி ஃபேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறோம். இது கொழுப்பு மீன்களில் நிறைய இருக்குங்க. சூர மீன், பாறை மீன், நெத்திலி மீன், வஞ்சிர மீன், அயில மீன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு மீன்கள் இருக்குது. இது போக நட்ஸ் அண்ட் சீட்ஸு, வால்நட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது ஒமேகா 3. இது நீங்கள் சாப்பிட்டு வரும்போது மூளையை சுற்றி உள்ள டிஷ்யூஸில் உள்ள அந்த வீக்கம், இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் குறைச்சி அதோட ஃபங்க்ஷனை வந்து இது மேம்படுத்துது. மூணாவது நல்ல விஷயம் டயட்டில் இருக்க வேண்டியது ஆன்டி ஆக்சிடென்ட். இது முக்கியமான விஷயமே வெஜிடபிள்லையும் ஃப்ரூட்லேயும். அதுலேயும் ஃப்ரூட்டில் தாங்க நிறைய இருக்குது. அதுலேயும் இந்த வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் இருக்கு இல்லையா? சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, ஆரஞ்சு ஆகட்டும், லெமன் ஆகட்டும், அஸ்கார்பிக் ஆசிட் நிறைந்த கிரேப்ஸ் ஆகட்டும், ஆப்பிள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குங்க. இது அந்த மூளையில் உள்ள டாக்ஸின்ஸு, அழுக்கு எல்லாத்தையும் வெளியேற்றி ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுது. நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெர்பு ஸ்பைசஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக்சுவலாக நம்ம வீட்டில் உள்ள இஞ்சி ஆகட்டும், ஜிஞ்சர் ஆகட்டும், மஞ்சள் தூள் ஆகட்டும், இதிலெல்லாம் இயற்கையிலேயே பல நல்ல விஷயங்கள் இருக்குது. இதை வந்து சமையலில் சேர்த்து சாப்பிடும்போதோ இல்லைனா ஒரு வாட்டராக ஃபார்ம் பண்ணி குடிக்கும்போதோ உங்களுக்கு வந்து மூளை வந்து டிடாக்ஸ் ஆகிடும்.